அனைத்து வகையான கடினமான சூழ்நிலைகளிலிருந்தும் தங்கள் அன்புக்குரியவர்களை காப்பாற்ற பெண்கள் அசாதாரணமான மற்றும் ஆபத்தான பயணங்களை மேற்கொள்வதற்கான கதைகளால் இந்திய புராணங்கள் நிரம்பி உள்ளன. சில சமயங்களில் மரணத்திற்கு பிறகும் அவர்களை உயிருடன் கொண்டு வருகிறார்கள். சத்யவான் சாவித்ரி, நல தமயந்தி, அர்ஜுனன், உலூபி கதைகள் பெண்கள் தாங்கள் விரும்பும் ஆண்களுக்காக வானத்தையும் பூமியையும் நகர்த்தியதை காட்டுகிறது. கணவர்கள் அல்லது காதலர்கள் தங்கள் காதலுக்காக கூடுதல் மைல் செல்லும் கதைகள் அவ்வளவு பொதுவானவை அல்ல. அந்த வகையில் மகாபாரதத்தின் ஆதி பார்வதத்தில் குறிப்பிடப்படும் ருரு மற்றும் பிரமத்வராவின் கதை தனித்துவமானது. ருரு முனிவர் பிருகுவின் பரம்பரையில் பிறந்தவர். அவர் பிருகு முனிவரின் பேரனான பிரமதியின் மகன். ஒரு நாள் ருரு அப்சரா, மேனகா மற்றும் கந்தர்வர்களின் அரசனான விஸ்வவசு ஆகியோருக்கு பிறந்த அழகான பெண் பிரமத்வராவை பார்க்க நேர்ந்தது. அவள் பிறந்தவுடனேயே பிரமத்வரா மேனகாவால் ஆற்றங்கரையில் கைவிடப்பட்டார். ஸ்தூலகேஷா என்ற முனிவர் அந்த பெண் குழந்தையை கண்டுபிடித்து அவளை தனக்கென வளர்த்து வந்தார். ருரு முதலில் மேனகாவின் மகளின் மீது பார்வையை வைத்தபோது அவன் திகைத்தான். விரைவில் அவரது தந்தை பிரமாதி மற்றும் பிரமத்வராவின் வளர்ப்பு தந்தை ஸ்தூலகேஷா ஆசீர்வாதத்துடன் ருரு மற்றும் பிரமத்வரா ஆகியோர் நிச்சயம் செய்து கொள்கிறார்கள். திருமண தேதி நிர்ணயம் செய்யப்பட்டு இளம் ஜோடிகள் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கிறது. பின்னர் விதி அவள் மீது விளையாடியது. ஒரு நாள் பிரமத்வரா காட்டில் தன் தோழிகளுடன் விளையாடி கொண்டிருந்த போது ஒரு விஷப்பாம்பு தன் கோரைப்பற்களை அவள் மீது பாய்ச்சியது. இச்செய்தியை கேட்ட ருரு தன் காதலியை காண விரைந்தான். அழகிய பிரமத்வரை தரையில் இறந்து கிடப்பதைக் கண்டு துக்கத்தில் மூழ்கினார். ருரு சத்தமாக அழுதார். அவர் ஒரு பிராமணராக தனது துறவரத்தில் உண்மையாக இருந்து விதிக்கப்பட்ட சடங்குகளை செய்திருந்ததால், பெரியவர்களை மதித்து தன்னலமின்றி தானம் செய்திருந்ததால் அவரது அன்பான பிரமத்வரா இறந்ததிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்று வேண்டினார். அவரது புலம்பலை கேட்ட தேவர்களின் தூதர் பிரமத்வராவுக்கு எவ்வளவு புலம்பினாலும் உதவ முடியாது என்று பதிலளித்தார். ஒருமுறை ஒருவர் இறந்தவர்களின் உலகத்திற்கு சென்றால் மீண்டு வரவே முடியாது என்பது அவருடைய பதில். இருப்பினும் தூதர் ஒரு ஆறுதலையும் ஒரு வழியையும் வழங்கினார். ருரு அவளுக்காக தன் வாழ்நாளில் பாதியை கொடுத்தால் பிரமத்வராவை மீண்டும் உயிர்ப்பிக்க முடியும் என்றார். ருரு மகிழ்ச்சியில் மூழ்கி நிபந்தனைக்கு உடனடியாக ஒப்புக்கொண்டார். உடனே மரணத்தின் அதிபதியான யமனின் அனுமதி கோரப்பட்டது. பிரமத்வரை உயிர்ப்பிக்க ருருவை அனுமதிக்க யமன் சம்மதித்தான். இறந்தவர்களிடம் இருந்து பிரமத்வரா எழுந்தார். தம்பதியர் பரவசம் அடைந்தனர். அவர்கள் விரைவில் திருமணம் செய்து கொண்டனர். அத்தகைய கதைகளின் உண்மையான பாரம்பரியத்தில் அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர்.